இப்போ பார்க்க போகிறது 4th கொஷின். உங்களுக்கு இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரா த கிராஃப் ஆஃப் y = x² + 3x + 2. ஃபஸ்ட்டு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனும் கிராஃப் வரைய சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் யூஸ் இட் டு சால்வ் x² + 2x + 1 = 0. இந்த ஈக்குவேஷனுக்கு வந்த கர்வை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. இது முன்னாடி போட்ட செகண்ட் சம் தேர்ட் சம் மாதிரி தான். ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷனுக்கு டேபிள் வரைவீங்க, கர்வ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷனையும் ரெண்டாவது இருக்கிற ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா பிளாட் பண்ணோன்னா லைன் கிடைக்கும். ஏற்கனவே வரைஞ்ச கர்வும் இப்போ வந்த லைனும் எங்கே டச் ஆகுது அப்படின்னு பார்த்து எழுதுறது தான் சொல்யூஷன். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஈக்குவேஷனுக்கு டேபிள் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. y = x² + 3x + 2 தான் ஃபஸ்ட்டு இருந்த ஈக்குவேஷனு. எக்ஸுக்கு எப்பயும் போல் பாயிண்ட்ஸ் -4லேருந்து +4 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ x² அப்படின்னா -4 பண்ணால் 16, -3 பண்ணால் 9, -2 பண்ணால் 4, -1 பண்ணால் 1, 0 பண்ணால் 0, 1 பண்ணால் 1, 2 பண்ணால் 4, 3 பண்ணால் 9, 4 பண்ணால் 16. 3x அப்படின்னா 3 × xன்னு அர்த்தம். 3ஐயும் இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. +× -, 3 4s are 12, +× -, 3 3s are 9, +× -, 3 2s are 6, +× -, 3 1s are 3, 3 × 0 0, ++ தான், 3 1s are 3, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ +++, 3 2s are 6, அதே மாதிரி இங்கே 3 3s are 9, 3 4s are 12. இந்த 2 எங்கேயும் மாறாது, இது கான்ஸ்டன்ட் தான். அப்போ எல்லா இடத்துலையும் 2 தான் வரும். இப்போ உங்கள் கொஷினில் என்னென்ன இருக்குன்னா x², 3x, 2. அப்போ இது மூணுத்தையும் கேல்குலேட் பண்ணி வர்றது தான் உங்களோட y-ஓட வேல்யூ. இங்கே 16ம் 2ம் ஒரே சைனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18. 18ல் 12 போயிட்டு அப்படின்னா பேலன்ஸ் 6 வரும். இங்கே 9ம் 2ம் ஒரே சைனில் இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 11. 11ல் 9 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 2. இங்கே 4ம் 2ம் ஒரே சைனில் இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 6. 6ல் 6 போயிடுனா 0. 1ம் 2ம் ஒரே சைனில் இருக்குது. ஆட் பண்ணிங்கன்னா 3. 3ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 0. 0 + 0 + 2 அப்படிங்கிறது 2. இங்கே மூணுமே ஒரே சைனில் தான் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா 1யும் 3 ஆட் பண்ணால் 4, 4ஓட ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 6. இங்கே 4யும் 6யும் ஆட் பண்ணால் 10, 10ஓட 2 ஆட் பண்ணால் 12, 9யும் ஆட் பண்ணால் 18, 18ஓட ஒரு 2 சேர்த்திங்க அப்படின்னா 20. இங்கேயும் 3 ப்ளஸில் தான் இருக்குது. 16ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 28, 28ஓட ஒரு 2 சேர்த்திங்கன்னா 30. இப்போ நமக்கு வந்திருக்க பாயிண்டில் மேக்ஸிமமாக 30 தான் வந்திருக்கு. 2 யூனிட்ஸாக எடுத்தோம் அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே கிராஃபில் பிளாட் பண்ண முடியும். அப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டடில் எல்லா பாயிண்ட்ஸையுமே எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4,6, அடுத்து -3,2, அடுத்து -2,0, அடுத்து -1,0, அடுத்து 0,2, அடுத்த பாயிண்ட்டு 1,6, அடுத்து 2,12, அடுத்து 3,20, லாஸ்ட் பாயிண்ட்டு 4,30. இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஈக்குவேஷனுக்கு டேபிள் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ரெண்டாவதாக கொடுத்துருந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் புதுசாக ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு டேபிள் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருந்த ஈக்குவேஷன். x² + 2x + 1 = 0. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த ஈக்குவேஷனை மேலே எழுதியாச்சு, ரெண்டாவது கொடுத்துருந்த கீழே எழுதியாச்சு. இப்போ இதை சைனை மாற்றி எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண வேண்டியதுதான். இங்கே 0ஓட சைன் வந்து ப்ளஸ்ஸு, அப்போ ஆப்போசிட்டாக மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ் வரும். இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது, அப்போ மைனஸ். இங்கேயும் ப்ளஸ் சைன் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். இப்போது இந்த x²ம் கட் ஆகிடும். y - 0ங்கிறது y, 3x - 2x அப்படின்னா x. ஏன்னா 3xல் 2x போயிட்டுனா பேலன்ஸ் 1x இருக்கும். 2 - 1ங்கிறது 2ல் 1 போயிட்டுனா 1. இங்கே பிக்கர் நம்பரோட சைன் இது தான், ப்ளஸ் தான். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் வரும்.
சைனை மாற்றினதுக்கப்புறம் கீழே இருக்கிற சைனை தான் பார்க்கணும். நம்ம மறந்துட்டு 2 ப்ளஸில் இருக்குது, 1 ப்ளஸில் இருக்குது, அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3 எழுதணும்னு போடக்கூடாது. இங்கே +1ஓட சைனை மைனஸாக மாற்றியாச்சு. அப்போ 2 - 1 1 தான் வரும். இப்போ இதுதான் புதுசாக வந்த லீனியர் ஈக்குவேஷன். இதுக்கு டேபிள் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டியதான். இங்கே எக்ஸ் வரும், இங்கே ஒய். எக்ஸுக்கு நம்மளாம் பாயிண்ட் எடுப்போம். -2 -1 0 1 2. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எக்ஸுக்கு வேல்யூ எடுத்துருக்கீங்கன்னா -2 -2 இந்த இடத்துல -2 போடுறீங்க. அப்போ -2 + 1ன்னு வரும். 2ல் 1 போயிட்டுனா 1, பிக்கர் நம்பர் சைன் மைனஸ். அப்போ -2ன்னு எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா -1 வந்துச்சு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு -1, இங்கே ஒரு +1 இருக்குது, 1 - 1 வந்து 0. அப்போ இந்த இடத்துல வந்து 0. அடுத்த பாயிண்ட் வந்து 0ன்னு இருக்குது. இங்கே போய் 0ன்னு அப்ளை பண்ணோன்னா 0 + 1 1. அடுத்த பாயிண்ட்டு 1. அப்போ இங்கே போயிட்டு 1ன்னு அப்ளை பண்ணோன்னா 1 + 1 2. அடுத்த பாயிண்ட்டு 2ன்னு இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2ன்னு போட்டோன்னா 2 + 1 3. இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -2, -1. அடுத்து -1, 0. அடுத்து 0, 1. அடுத்து 1, 2. லாஸ்ட்டாக 2, 3. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு டேபிள் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி லீனியர் ஈக்குவேஷனுக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இந்த டேபிளோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணோன்னா கர்வ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்கிற பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு பிளாட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இங்கே வந்த பாயிண்ட் எதுவுமே மைனஸில் வரலை. அப்போ ஒய் டேஷில் எந்த பாயிண்ட்டும் வராது. அதனால் மேலே ஒய் ஆக்சிஸை பெருசாகவும் கீழே ஒய் டேஷை சின்னதாகவும் எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இந்த லைனை கீழே இறக்கி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ்க்கு கம்மியான பாயிண்ட்ஸ் வரும், ஒய்க்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வரும். அப்போ நமக்கு 30 வரைக்கும் பாயிண்ட்ஸ் வந்துருங்கிறதுனால இந்த லைனை கீழே இறக்கி போட்டிருக்கேன். ஒரு வேளை நெகட்டிவில் வந்துச்சு, இங்கேயும் நிறையா வேணும்னா இந்த லைனை இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி போடணும். இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கலாம். அதாவது 1 2 3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒய் ஆக்சிஸில் 30 வரைக்கும் வேணுங்கிறதுக்காக 2 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். 2 4 6 இந்த மாதிரி 2 யூனிட்ஸாக எடுத்து இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு -4, 6. -4 இதுக்கிட்ட இருக்குது, 6 இந்த லைன். அப்போ ரெண்டும் வந்து இங்கே மீட் ஆகும். அப்போ இதுதான் உங்களுக்கு -4, 6. அடுத்த பாயிண்ட்டு -3, 2. -3 இங்கே, 2 இங்கே இருக்குது. அப்போ இதுதான் உங்களுக்கு -3, 2. அடுத்த பாயிண்ட்டு -2, 0. எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது -2, ஒயில் 0 இருக்குது. அப்போ எக்ஸில் இருக்கிற -2 தான் பார்ப்போம். இப்போ இதுதான் உங்களுக்கு -2, 0. அடுத்த பாயிண்ட்டு -1, 0. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போயும் -1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டு -1, 0. அடுத்த பாயிண்ட்டு 0, 2. 0, 2ங்கிறப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 2 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஒயில் இருக்கிற 2 தான் பார்க்கணும். இப்போ ஒயில் இருக்கிற 2 இது. அப்போ இதுதான் உங்களுக்கு 0, 2. அடுத்த பாயிண்ட்டு 1, 6. 1 இந்த லைனு, 6 இதுக்கிட்ட. இப்போ இதுதான் உங்களுக்கு 1, 6. அடுத்த பாயிண்ட்டு 2, 12. 2 இந்த லைனு, 12 வந்து இதுக்கிட்ட இருக்குது. அப்போ இதுக்கு நேராக வந்தால் இங்கே வரும். இதுதான் உங்களுக்கு 2, 12. அடுத்த பாயிண்ட்டு 3, 20. 3 இந்த லைனு, 20 வந்து இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக வந்தோன்னா இதுக்கிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு 3, 20. அடுத்த பாயிண்ட்டு 4, 30. 4 இந்த லைனு, 30 இதுக்கிட்ட இருக்குது. இதுக்கு நேராக வந்தோம் அப்படின்னா இதுக்கிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு 4, 30. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே
இந்த கர்வுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதை எழுதிடலாம். இதோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா y = x² + 3x + 2 இதுதான் இதோட ஈக்குவேஷனு. இப்போ அடுத்து ரெண்டாவதாக ஒரு டேபிள் வரைஞ்சோம் இல்லையா, பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு இல்லையா, அந்த டேபிளோட பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணோன்னா இப்போ அடுத்த லைன் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிடலாம். அந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்த பாயிண்ட் என்னென்னா -2, -1 -2ங்கிறது இங்கே இருக்குது, -1ங்கிறது இந்த இடம் 0, 0க்கும் -2க்கும் இடையில வர இந்த லைன் இருக்கு இல்லையா, நடுவில் இந்த பாக்ஸை ரெண்டாக பிரிக்கக்கூடிய இந்த லைனு, அது இந்த லைன் நல்லா டார்க்காக தெரியும், -2ஓடது. நடுவில் வர்றது இதை விட கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியும் அந்த லைன் தான் என்ன அப்படின்னா -1. அப்போ -2 இங்கே, -1ங்கிறது இந்த லைன். அப்போ பாயிண்ட் எதுக்கிட்ட வரும்னா இதுக்கிட்ட வரும். இதுதான் உங்களுக்கு -2, -1. அடுத்த பாயிண்ட்டு -1, 0. -1, 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற -1. இது ஏற்கனவே இந்த கர்வில் ப்ளாட் பண்ணியிருப்போம். இப்போ திருப்பி ஒரு தடவை ப்ளாட் பண்ண வேணால் அதை விட்டுடலாம். அடுத்த பாயிண்ட்டு 0, 1. 0, 1ங்கிறப்ப எக்ஸில் 0, ஒய்யில் 1. அப்போ ஒய்யில் இருக்கிற 1 பார்க்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 0க்கும் 2க்கும் நடுவில் வர்றது தான் 1. அப்போ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு 0, 1. அடுத்த பாயிண்ட்டு 1, 2. 1 இதுக்கிட்ட இருக்குது, 2 இங்கே. அப்போ வந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு 1, 2. அடுத்த பாயிண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு 2, 3. 2 இங்கே, 3ங்கிறது 2க்கும் 4க்கும் இடையில, இந்த லைன் வருது இல்லையா இது. அப்போது 2 இங்கே இருக்குது, 3 இங்கே வருது. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2, 3. இப்போ வந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும், அது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே விட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதுதான் நம்மளோட ரெண்டாவது டேபிளுக்கு வந்து பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணப்போ கிடைச்ச லைனு. அங்கே உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதணும். அது என்ன வந்துச்சுன்னா y = x + 1 வந்தது. இப்போ கர்வும் வரைஞ்சிட்டோம், லைனும் வரைஞ்சிட்டோம். ஸ்கேலை எழுதிட்டு வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட்டாக எடுத்துருந்தோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட். ஒய் ஆக்சிஸில் ஒரு பாக்ஸையும் 2 யூனிட்ஸாக எடுத்துருந்தோம். அப்போது 1 cm = 2 யூனிட்ஸ். ஸ்கேல் எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கர்வும் இந்த லைனும் ப்ளாட் பண்ணுறப்பே சொன்னேன், ஏற்கனவே இங்கே நான் -1, 0வை கர்வ் வரப்பே ப்ளாட் பண்ணேன், அதனால் புதுசாக பண்ண வேணான்னு. அப்போயே தெரிஞ்சிருக்கும் இந்த கர்வும் இந்த லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும். அது என்ன பாயிண்ட்னா -1, 0. அப்போ சொல்யூஷன் எது அப்படின்னா இந்த -1 தான் அதோட சொல்யூஷன். அப்போ பின்னாடி போயிட்டு சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் போட்டு x = -1 எழுதுனா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன எழுதுவோன்னா therefore the solution of the given equation is x = -1. ஒரு பாயிண்டில் டச் ஆனதுனால அந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன். ஒரு வேளை 2 வந்துச்சு அப்படின்னா இங்கே 2 வேல்யூவும் எழுதுவோம். அவ்வளோதான், இந்த சம் இதோட முடிஞ்சிச்சு.